அன்னைக்கு அந்த மேம் ஐயோ உளறிட்டேன் போச்சு. இன்னும் என்ன மறைக்கிறீங்க? எனக்கு தெரியாம இன்னும் என்னெல்லாம் இருக்கு சொல்ல. இல்லடா அன்னைக்கு நிர்மலா மேம் வந்து காவியா உனக்கு ஊட்டி வரதை பார்த்து பிரச்சனை ஆக்குனாங்கல்ல, அது ஆக்சுவலி நாங்கள் முன்னாடியே பார்த்தோம். நாங்கள் நினச்சிருந்தா மேமை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவள் தான் போகட்டும் விடு என்னவோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. மேம் பார்த்தாங்க, அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனையாகி காவியா அம்மாலாம் வந்து பேசி சாரு மேம்க்கு அவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்துற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சேன் ஸ்வேதா. அவள் என்ன நினச்சிட்டு இருக்கான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் பிரியாவை ரொம்ப பெருசாக நினச்சேன். இப்படி பண்ணிட்டீங்கல்ல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? தேவையில்லாமல் காவியாவுக்கு அவ்வளோ பிரச்சனை. காவியாவை விடு, உங்களுக்கு காவியாவை பிடிக்கலன்னே வச்சுக்கலாமே. நான் என்ன பண்ணேன்? என்னால் சாரு மேம்க்கு அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அந்த மேம் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து நான் போராடிட்டு இருக்கேன். நான் எந்த தப்புமே பண்ணாமல். கார்த்திக் என்கிட்ட கோச்சுக்காத ப்ளீஸ். நான் அன்றைக்கி அவகிட்ட சொன்னேன், நம்ம போய் கார்த்திகையோ காவியாவே அலர்ட் பண்ணுவோண்டி மேம் வராங்க அப்படின்னு. அவள் ஏன் வேணான்னு சொன்னானே எனக்கு தெரியல. என்னையும் சொல்ல விடாமல் தடுத்துட்டா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. அன்றைக்கி கூட நானும் கோவப்பட்டேன் தெரியும்ல. நீங்கள் எல்லாரும் திட்டும்போது நானும் அவளை திட்டினேன் இல்லை. எனக்குமே ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. இப்படிலாம் ஆகணும்னு நான் நினச்சி பண்ணலை, வேணும்னு பண்ணலடா, சாரிடா. வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு தப்பை தெரிஞ்சே பண்ணியிருக்கல. உனக்கு அவள் தான் முக்கியம் இல்லை. அதான் உன்னோட அந்த ஃப்ரெண்டுக்காக இந்த ஃப்ரெண்டை ஏமாத்திருக்க. லூஸ் மாதிரி நான் தான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். என்ன இப்போ லவ்னு சொல்கிறாளா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறாளா? நானும் நிறையா வாட்டி கேட்டுட்டேன். ஆனால் அவள் இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் தான், பொசசிவ்னஸ் தான் அப்படின்பா. சம்டைம்ஸ் வந்து பிரச்சனையே இல்லை, எனக்கு எதுவும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவா. ஐயோ அவள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அந்த பைத்தியக்காரியை ஃப்ரெண்டாக நினச்சதுனால நானும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ப்ளீஸ் அதுக்குன்னு நான் ட்ரூ ஃப்ரெண்ட் இல்லைன்னா நினச்சிடாத, ரொம்ப சாரி. முதல்ல ஃப்ரெண்டோ லவ்வோ என் முதுகில் குத்திட்டீங்கல்ல. அன்னைக்கு நீங்க நினைச்சிருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஐயோ என்ன பிரியா இவ்வளவு வில்லத்தனம் பண்ணிருக்குது. ஒட்டி கேட்டுட்டு இருந்தியா? நீங்க என்ன சீக்கிரட்டா பேசுனீங்க? நடு கிளாஸ்ல ஓப்பனா தானே பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல ஸ்வேதா, தேங்க்யூ. இப்போவாது இவ்வளவு பேசுனீங்க. இதுக்கப்புறம் யார்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும். நான் பிரியாட்ட பாத்துக்கிறேன். இருமா, நீ வேற இருக்கிற எல்லா வில்லி வேலையும் பார்க்க வேண்டியது. இப்ப போடா, நான் என்ன போறது? அவன் போய் இப்ப என்ன கேட்க போறானோ தெரியல.